ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் பாலு, அமுதா அப்படின்ற கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வந்தாங்க. பாலுக்கு சொந்தமாக ஒரு மட்டன் பகோடா கடை இருந்துச்சு. பாலு ஊர் ஊராக போய் மட்டன் பகோடா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் பாலு கிட்ட வந்து ஒரு பையன் இப்படி கேட்டான், அண்ணன் எனக்கு ஒரு பிளேட் மட்டன் பகோடா கொடுங்க, காலி ஆகிட போதுன்னு தான் சீக்கிரமாகவே வந்துட்டேன், சீக்கிரமாக எனக்கு ஒரு பிளேட் மட்டன் பகோடா கொடுங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான். பாலுவும் அந்த பையனுக்கு ஒரு பிளேட் நிறைய மட்டன் பகோடாவை போட்டு கொடுத்தாரு. அந்த பையன் ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்படி கொஞ்ச நேரத்திலேயே பாலுவோட நண்பரான ரவி அங்கே நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். இதை பார்த்ததும் பாலு, பாப்பா ரவி அப்படின்னு சொன்னான். அங்கே வந்ததும் ரவி இப்படி கேட்டார், ஏன்பா பாலு, எனக்கு சீக்கிரமாக ஒரு பிளேட் மட்டன் பகோடா கொடுப்பா, தீந்துற போது, அதான் சீக்கிரமாக வந்தேன் அப்படின்னு சொன்னார். பாலு ரவிக்கும் ஒரு பிளேட் நிறைய மட்டன் பகோடாவும் போட்டு கொடுத்தாரு. ரவி, எவ்வளோ வேணுமோ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அன்னைக்கு சாயங்காலம் அமுதா இப்படி கேட்டா, என்னங்க சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டீங்க, பகோடா எல்லாம் காலி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டா. அதுக்கு பாலு, ஆமாம் அமுதா, இன்றைக்கும் சீக்கிரமாகவே பகோடாலாம் காலி ஆகிடுச்சு, நம்ம எவ்வளோ பகோடா செஞ்சு எடுத்துகிட்டு போனாலும் கொஞ்ச நேரத்திலேயே காலி ஆகிடுது, இன்னும் நம்ம என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாலு அமுதா கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தார். அன்னைக்கு நைட்டு பாலு இப்படி சொன்னார், நான் நாளையிலேருந்து 1 கிலோ மட்டன் எக்ஸ்ட்ரா வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் பாலு. மறுநாள் காலையில், அமுதா நீ எப்போவும் அரைக்கிறத விட 1 கிலோ மட்டனுக்கு எக்ஸ்ட்ராவே மசாலாவை அரைச்சி வை, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனார். எப்போவும் போல் அவருடைய மட்டன் பகோடா கடையை திறந்தார். அங்கே ஒரு பாட்டி ரொம்ப வேகமாக நடந்து பாலு கிட்ட வந்தாங்க. ஏன்பா பாலு, எனக்கு ஒரு பிளேட் மட்டன் பகோடா கொடுப்பா, சீக்கிரமாக தீந்துற போதுன்னு தான் நான் வேகமாக நடந்து உன்னுடைய கடைக்கு வந்தேன், எனக்கு உடனே ஒரு பிளேட் மட்டன் பகோடா கொடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி பாலு கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை கேட்ட உடனேயே பாலு அந்த பாட்டிக்கு ஒரு பிளேட் நிறைய மட்டன் பகோடாவை போட்டு கொடுத்தான். அப்புறமா ஒரு வயசானவரும் வந்து பாலு கிட்ட மட்டன் பகோடாவை கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்படி பாலு செய்கிற மட்டன் பகோடா அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா கிராமத்துலேயும் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இந்த பாட்டி சாப்பிட்டு முடிச்சதும் பாலு கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க, ஏன்பா பாலு, நீ செய்கிற மட்டன் பகோடா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குப்பா, மட்டன் எல்லாமே பஞ்சு போல் வெந்திருக்கு, வயசானவங்க எல்லாரும் தாராளமாக இந்த மட்டன் பகோடாவை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பாலு 1 கிலோ எக்ஸ்ட்ரா செஞ்சு எடுத்துகிட்டு போயும் அவனுடைய மட்டன் பகோடா எல்லாமே சீக்கிரமாகவே காலியாகிடுச்சு. இதை பார்த்து பாலு இப்படி சொன்னான், அடக்கடவுளே, இன்றைக்கும் சீக்கிரமாக பகோடா எல்லாம் தீர்ந்து போயிடுச்சே அப்படின்னு நினச்சான். வீட்டுக்கு வந்தான். அமுதா இப்படி கேட்டா, என்னங்க இன்றைக்கும் சீக்கிரமாக வந்துட்டீங்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டா. அதுக்கு பாலு, இல்லை அமுதா, நம்ம வழக்கத்தை விட 1 கிலோ மட்டன் எக்ஸ்ட்ரா தானே செஞ்சு எடுத்துகிட்டு போனேன், ஆனால் இன்றைக்கி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லா பகோடாவும் தீர்ந்து போயிடுச்சு, இதுக்கு மேலே நான் இன்னும் என்ன தான் பண்ண முடியும், நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கு அமுதா, நம்ம என்னங்க பண்ணுறது, நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தில் தான் நம்ம மட்டனை வாங்குகிறோம், நம்ம இதுக்கு மேலேயும் வாங்க முடியாதுங்க, நீங்கள் எப்போவும் செய்கிறா போலையே அதே அளவுக்கே மட்டனை செஞ்சு எடுத்துகிட்டு போங்க, வர லாபமே நமக்கு போதும் அப்படின்னு சொன்னா அமுதா. இப்படியே 2-3 மாதங்கள் போச்சு. பாலுவோட கடைக்கு ஒரு சின்ன பொண்ணு வந்திருந்தா. அவங்க அம்மா கிட்ட இப்படி கேட்டு அடம்பிடிச்சா, அம்மா எனக்கும் மட்டன் பகோடா சாப்பிடணும் போல இருக்கு, வாங்கி கொடுங்கம்மா, இல்லைனா நான் இங்கிருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தா. அதுக்கு அவங்க அம்மா, நீ சின்ன பொண்ணுமா, உன்னால் இந்த மட்டன் பகோடாவை கடிச்சு சாப்பிட முடியாது, நீ பெருசானதுக்கப்புறம் அம்மா வாங்கி தரேன், இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எவ்வளோ சொல்லியும் அந்த சின்ன பொண்ணு கேட்குற மாதிரியே தெரியல. வேற வழி இல்லாமல் அந்த பொண்ணுக்கு ஒரு பார்சல் மட்டன் பகோடாவை வாங்கி கொடுத்தாங்க. அப்படி பாலுவோட வியாபாரம் நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காலையில் பாலு இப்படி சொன்னான், அமுதா, இப்போ தான் விஷயத்தை கேள்விப்பட்டேன், மட்டனோட விலையெல்லாம் அதிகமாகிடுச்சான், இதுக்கப்புறம் எப்படி நம்ம மட்டன் பகோடா வியாபாரம் செய்கிறது, நம்மக்கிட்ட இருக்க கஸ்டமர் எல்லாமே நான் செய்கிற மட்டன் பகோடாவை விரும்பி சாப்பிடுவாங்க, இதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் எப்படி மட்டன் பகோடாவை கொடுக்க போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்லி பாலு அமுதா கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தான். மறுநாள் காலையில் கொஞ்சமாகவே மட்டன் பகோடாவை செஞ்சு எடுத்து போய்கிட்டு இருந்தான். அங்கே வந்த ரவி
பாலு கிட்ட இப்படி கேட்டார். என்னப்பா பாலு, இன்னைக்கு மட்டன் பகோடா கம்மியாக செஞ்சுருக்க? உனக்கு நல்லா தெரியும்ல உன் கடையில் எல்லாரும் மட்டன் பகோடாவை விரும்பி சாப்பிடுவாங்கன்னு. அப்புறம் நீ ஏன் இவ்வளோ கம்மியாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ரவி பாலு கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கு பாலு இப்படி சொன்னான். இல்லைப்பா ரவி, மட்டனுடைய விலைலாம் அதிகமாகிடுச்சு. என்னால் அவ்வளோ காசு கொடுத்து மட்டனை வாங்க முடியாது. அதான் என்கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை கொடுத்து அதுக்கான மட்டனை மட்டும் வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன். அதில் தான்ப்பா கொஞ்சமாக பகோடா செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? என்னை நம்பி நிறைய கஸ்டமர் இருக்காங்க தான், நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்னான். அதுக்கு ரவி, ஆமாப்பா பாலு, நானும் கேள்விப்பட்டேன், மட்டனோட விலையெல்லாம் ஏறிடுச்சான். அதை நினச்சி நீ ஒன்றும் வருத்தப்படாத. இன்னும் கொஞ்ச நாளில் மட்டன் விலை நிச்சயம் கம்மியாயிடும். அது வரைக்கும் உன்னுடைய வியாபாரத்தை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னான் ரவி. வீட்டுக்கு வந்ததும் அமுதா இப்படி கேட்டா. என்னங்க, இன்னைக்கு கடையில் வியாபாரம்லாம் எப்படி போச்சு? லாபம் ஏதாவது கிடைச்சிதா அப்படின்னு கேட்டா. அதுக்கு பாலு இப்படி சொன்னான். அமுதா, நான் இதுக்கப்புறமா நமக்கு லாபம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட இருக்க கஸ்டமரை நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம இப்படி பண்ணால் அவங்க வேறு கடையை தேடி போயிடுவாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் பாலு. அன்னைக்கு நைட்டு அமுதா கிட்டே இப்படி சொன்னான். அமுதா, நமக்கு லாபம் வரலனாலும் பரவாயில்ல, நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும் பணம் கிடைச்சா போதும். நான் எப்போவும் செய்கிற போலையே மட்டன் பகோடாவை அதிகமாக செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ தான் நம்மக்கிட்ட வர கஸ்டமர் தொடர்ந்து நம்ம கடைக்கே வருவாங்க, வேறு கடையை தேடி போக மாட்டாங்க. கொஞ்ச நாள் போச்சுன்னா மட்டனுடைய விலை கம்மியாகிடும், பழையபடி நமக்கு லாபமும் வந்துடும், புரியுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். மறுநாள் காலையிலேயே அவன் நினச்சா மாதிரியே அதிகமான மட்டன் பகோடாவை செஞ்சு கடைக்கு எடுத்துகிட்டு போயிருந்தான். எப்பவும் போல் அவனுடைய கஸ்டமர் எல்லாருமே வந்து அவன்கிட்ட சந்தோஷமாக மட்டன் பகோடாவை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து பாலு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் பாலு அமுதா கிட்ட இப்படி சொன்னான். அமுதா, மட்டனுடைய விலையெல்லாம் ரொம்பவும் கம்மியாயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதை நினச்சோம் கவலைப்பட தேவையில்ல. எப்பவும் போல் அதிகமான மட்டனை வாங்கிட்டு வந்து மட்டன் பகோடா செஞ்சு எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய வியாபாரத்தை தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ரவி பாலு கிட்ட வந்து இப்படி சொன்னார். என்னப்பா பாலு, மட்டன் விலை தான் கம்மியாயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் எப்பவும் போல் பகோடா செய் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு நைட்டு பாலு அமுதா கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான். அமுதா, நான் உனக்கும் சின்னதாக ஒரு மட்டன் பகோடா கடை வச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். அப்படி நம்ம 2 பேரும் சேர்ந்து தனித்தனியாக வியாபாரம் செஞ்சால் நமக்கு கொஞ்சம் அதிகமாக லாபம் கிடைக்கும், நம்ம வாழ்க்கைக்கும் அது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னான் பாலு. காலையில் அமுதா பாலு கிட்ட இப்படி சொன்னாங்க. என்னங்க, எனக்கு வியாபாரத்தை பற்றி சுத்தமாக எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் என்னடானா எனக்கும் மட்டன் பகோடா கடை வச்சு தர போகிறேன்னு சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. நான் வீட்லேயே இருந்துக்கிறேன், நான் வியாபாரத்துக்கெல்லாம் வரலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அமுதா. இப்படியே 2-3 மாதங்கள் போச்சு. பாலு சொன்ன மாதிரியே அமுதாவுக்கு சின்னதாக ஒரு மட்டன் பகோடா கடையை வச்சு கொடுத்தான். அமுதா அந்த கடையில் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு வந்தான். ஒரு நாள் அமுதா இப்படி சொன்னான். என்னங்க, நான் ஓரளவுக்கு வியாபாரம் செய்ய இப்போ கற்றுக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அமுதா. அதை கேட்டதும் பாலு இப்படி சொன்னான். அவ்வளோதான் அமுதா, யாரும் முதல்லையே கற்றுக்க மாட்டாங்க, போக போக நீயும் நல்லாவே வியாபாரம் செய்வ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் பாலு. இந்த பக்கம் பாலு எப்போவும் போல் ஊராக போய் அவனுடைய தள்ளுவண்டி கடையில் மட்டன் பகோடா வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கும் அதிக லாபம் கிடைச்சிது. ஒரு நாள் அமுதா கிட்ட இப்படி சொன்னான். அமுதா, நானும் இதுக்கப்புறம் உன் கூட கடைக்கு வந்து மட்டன் பகோடா வியாபாரத்தை செய்யலான்னு இருக்கேன். நான் இதுக்கப்புறம் தனியாக தள்ளுவண்டியில் மட்டன் பகோடா வியாபாரம் செய்ய போகிறதில்ல. நான் உன் கூடவே வரலான்னு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் நான் உன் கூடவே வந்து வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் அமுதா நல்லாவே வியாபாரத்தை செய்ய கற்றுக்கிட்டா. வர கஸ்டமர் எல்லார்கிட்டேயும் ரொம்ப பணிவாக பேசி அவளுடைய வியாபாரத்தை நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவகிட்ட நிறைய கஸ்டமர் வந்து மட்டன் பகோடாவை வாங்கி சாப்பிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் எப்போவும் போல பாலு தான் கிட்ட வர கஸ்டமர் எல்லார்கிட்டேயும் ரொம்ப அன்பாக பேசி அவனுடைய வியாபாரத்தை ரொம்ப நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கும் அளவுக்கு அதிகமாக லாபம் வர ஆரம்பிச்சுது. இதை நினச்சி அவன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அப்படி கொஞ்ச நாள்லேயே பாபு சொன்ன மாதிரியே அமுதா கூட சேர்ந்து மட்டன் பகோடா வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு வந்தான். அப்படி அவங்க 2 பேருமே சேர்ந்து வர கஸ்டமர் எல்லார்கிட்டேயும் நல்லபடியாக பேசி அவங்களுடைய வியாபாரத்தை ரொம்ப நல்லாவே செஞ்சுக்கிட்டு வந்தான்.
வந்தாங்க. இப்படியே சில மாதங்கள் போச்சு. அமுதாவும் பாலுவும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு மட்டன் பகோடா வியாபாரம் செஞ்சதுனால அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பாய் நண்பர்களே, இன்னொரு கதையில் பார்க்கலாம்.